அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காச்சி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஸோ காச்சி ரெசிடியூ தியரம் கொடுத்தாலும் சரி, காச்சி ரெசிடியூ ஃபார்முலா கொடுத்தாலும் சரி, நம்ம காச்சி ரெசிடியூ தியரம் அப்ளை பண்ணாலே போதுமானது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டில் போல்ஸ் ஃபைன் பண்ணணும். காச்சி ரெசிடியூ தியரம் பொறுத்தளவுக்கு முதல்ல போல்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ போல்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்காக டினாமினேட்டரோட வேல்யூவை 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ என்ன டினாமினேட்டர் கொடுத்துருந்தாலும் அது அப்படியே 0ன்னு எடுத்துப்போம். ஸோ z + 1 ஹோல் ஸ்கொயர் z - 2 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு இருக்கு. சரிங்களா? அப்போ z + 1 ஹோல் ஸ்கொயர் 0வாக இருக்கணும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா z - 2 ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஏன்னா a இன்ட்டு b ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது 0வாக இருந்துச்சுன்னா ஒன்று a 0வாக இருக்கணும், இல்லை b 0வாக இருக்கணும். அந்த லாஜிக் படி தான் போட்டிருக்கோம். ஸோ இங்கே z + 1 ஹோல் ஸ்கொயர் 0ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ z + 1 ஈக்குவல் டு 0 2 டைம்ஸ் ஆர் ட்வைஸ்ன்னு கூட எழுதிக்கலாம். ஆர் z ஈக்குவல்ஸ் டு 2, z ஈக்குவல் டு 2. இல்லைன்னா இன்னும் மாற்றி எழுதுனா z ஈக்குவல் டு -1 ஆர் z ஈக்குவல் டு 2. நம்ம கையில் ரெண்டு போல்ஸ் இருக்குது. இந்த சம் பொறுத்தளவுக்கு ரெண்டு போல்ஸ் வருது. எது லைஸ் இன்சைடு எது லைஸ் அவுட் சைடுன்றதை கிவன் சர்க்கிள் பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கிவன் சர்க்கிள் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிவன் மாடுலஸ் z - i ஈக்குவல்ஸ் டு 2 கொடுத்துருக்கோம். அப்போ ரெண்டு பாயிண்ட்டை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இசட்டுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் புட் z ஈக்குவல்ஸ் டு -1. ஸோ இசட்டுக்கு பதிலாக -1 கொடுத்தா என்ன ஆகுன்னு பார்க்குறோம். ஸோ இசட்டுக்கு -1 போட்டிங்க என்ன ஆகுங்க, மாடுலஸ் -1 - i ஈக்குவல்ஸ் டு, ஸோ மாடுலஸ் அப்போ இது ரூட்டு ஸ்கொயர் ரூட் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே மாடுலஸ்குள்ள a + i b இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி மாற்றலான்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ரியல் பார்ட் ஸ்கொயர், அப்போ ரியல் பார்ட் a இமேஜினரி பார்ட் b இப்படி போட்டுக்கலாம். மாடுலஸை தூக்கிறதுக்காக ஸ்கொயர் ரூட் ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா √1 + 1 ஆயிரும். அப்போ என்ன ஆகுன்னா √2ன்னு கிடைக்கும். ஸோ √2. இப்போ √2ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 1.414, அப்ராக்சிமேட்டாக 1.414. அப்போது √2ஓட வேல்யூ அதாவது 1.414 அப்படின்றது கட்டாயம் RHSல என்ன கொடுத்துருக்கோம், 2 கொடுத்துருக்கோம். 2 விட குறைவாக தான் இருக்கும். therefore z ஈக்குவல்ஸ் டு -1 lies inside சர்க்கிள். சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது போல் பார்க்குறோம். ரெண்டாவது போல் பார்த்தா நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்கோம், கிவன் மாடுலஸ் z - i ஈக்குவல்ஸ் டு 2 கொடுத்துருக்கு. அப்போ ரெண்டாவது போல் புட் z ஈக்குவல்ஸ் டு, ரெண்டாவது போல் என்ன கொடுத்துருக்கோம், 2 கொடுத்துருக்கோம். அப்போ மாடுலஸ் z பதில் என்ன போடணும், 2 போடணும். 2 - i செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ரியல் பார்ட் என்னதுங்க 2 ப்ளஸ் இமேஜினரி என்னதுங்க -1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுக்கு செக் பண்ணி பார்த்தா என்ன ஆகுன்னு பார்த்தா √4 + 1 கிடைக்கும். அப்போ √5 ஆயிரும். அப்போ √5க்கான வேல்யூ அப்ராக்சிமேட்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா 2.236 இல்லை 2.24ன்னு எடுத்தாலும் சரி. அப்போ நமக்கு என்ன தெரியும், 2.24 ஃபைனலாக ஆன்சர் வருது. இது என்னது RHSல என்ன இருக்குங்க, 2 இருக்குது. அப்போ கட்டாயம் 2வை விட பெருசாக இருக்கும். அப்போ therefore z ஈக்குவல்ஸ் டு 2. இந்த போல் என்ன ஆகுது, லைஸ் அவுட்சைடு C. அப்போ லைஸ் அவுட்சைடு C என்ன ஆயிரும், இதுக்கு ரெசிடியூ கிடையாது. அப்போ R2ஓட வேல்யூ என்னதுங்க, கண்ண முடியல, இதெல்லாம் R2ஓட வேல்யூ என்னது 0. அப்போ R1 மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு ரெசிடியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்மளோட சம்முக்கு மறுபடியும் வர்றோம். ஸோ f of z அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா f of zோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், z - 1 by z + 1 ஸ்கொயர் z - 1 by z plus 1 whole square
z minus 2ன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ நம்ம ரெசிடியூ ஃபைன் பண்ணோம். அப்போ R1 தான் ஃபைன் பண்ணோம். ஒரே ரெசிடியூ மட்டும்தான் இருக்குது. அதாவது ரெசிடியூ at z equals to -1 of order. ஏன்னா ட்வைஸ் இல்லையா? ஆர்டர் 2. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 2 கொடுத்துருக்கோம். அப்போ இதுக்கு மட்டும்தான் உண்டு ரெசிடியூ, இதுக்கு ரெசிடியூ கிடையாது. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா எழுதுனா லிமிட் z tends to a. கேஸ் 2ஓட ஃபார்முலா எழுதி ஆகணும் இல்லைங்களா? 1/m minus 1 factorial d power m minus 1 by dz power m minus 1 into z minus a power m into f of z இல்லைங்களா? இது கேஸ் 2க்கான ஜென்ரல் ஃபார்முலா. இங்கே ஏன்ற பிளேஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கோம்? இந்த இடத்துல ஏன்ற பிளேஸுக்கு பதிலாக -1 இருக்குது, எம்ன்ற பிளேஸுக்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லிமிட் z tends to a -1 1/m 2 -1 factorial d power m 2 minus 1 by dz power m 2 minus 1 z minus a value -1 அப்போ +1 ஆயிரும். பவர் m 2 f of z என்னதுங்க? z minus 1 by z plus 1 whole square z minus 2. இது f of z. சரிங்களா? அப்போ என்ன கட் ஆகும்? z plus 1 whole square z plus 1 whole square கட் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிமிட் z tends to -1 2 minus 1ன்றதுங்க என்ன? 1 ஃபேக்டோரியல் தான். 1 ஃபேக்டோரியல் 1 தான் போட்டாலும் சரி போட்டாட்டியும் சரி. d பவர் 2 minus 1ன்றது d by dz எடுத்துக்கலாம். இப்போ கடைசி என்ன இருக்கும்? மேலே z minus 1 இருக்கும், கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா z minus 2 இருக்கும். அப்போ கரெக்டாக இது என்ன ஃபார்முலாவில் வரும்னு கேட்டிங்கன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் u by v. டெரிவேட்டிவ் ஆஃப் u by v. அதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா v u dash minus u v dash by v square. சரிங்களா? இது u by vன்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ லிமிட் z tends to -1 1 ஃபேக்டோரியல்ன்றது 1 தான், போட்டாலும் சரி போட்டாட்டியும் சரி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ நியூமரேட்டர் காமன் v காமன் u z minus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான், மைனஸ் நியூமரேட்டர் u காமன் v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுவும் 1 minus 0 தான், போட்டாலும் சரி போட்டாட்டியும் சரி. பை கீழே என்ன இருந்தாலும் என்ன ஆகும்? அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்குவோம், ஏன்னா v ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணணும்? இசட்டுக்கு பதிலாக -1 போடணும், இசட்டுக்கு பதிலாக -1 போடணும். அப்போ இங்கே என்ன ஆகும்? மேலே -1 -2 ஆயிரும். ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் -1 -2 ஆயிரும். மைனஸ் இங்கே என்ன ஆகும்? -1 ஆல்ரெடி -1 ஆயிரும், இன்ட்டு 1 இருக்குது, ஸோ ப்ராப்ளமே இல்லை. டினாமினேட்டரில் என்ன ஆகும்? -1 -2 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். சரிங்களா? அப்போ -1 -2 என்ன ஆயிரும்? -3 ஆயிரும். மைனஸ் இதுக்கு என்ன ஆகும்? -2 ஆயிரும். கீழே என்ன கிடைக்குங்க? -3 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -3 மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்? +2 பை 3 ஸ்கொயர் என்ன ஆகும்? 9 மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 9 ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா -1/9 -1/9. ஸோ இப்போ நம்ம காச்சி ரெசிடியூ தியரத்தோட டெஃபனிஷன் எழுதுறோம். ஸோ டெஃபனிஷன் ஆஃப் இல்லை ஸ்டேட்மெண்ட், டெஃபனிஷன் ஆஃப் காச்சி ரெசிடியூ தியரம். டெஃபனிஷன் ஆஃப் காச்சி ரெசிடியூ தியரம் எழுதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகரல் ஓவர் க்ளோஸ்டு ரீஜியன் f of z dz அப்படின்னா அதனோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2πi into sum of residues of f of z தான். 2πi into sum of residues of f of z. அப்போ இங்கே 2πi into ஒரு ரெசிடியூ அவுட் சைட் த போல், அதனால் 0. அப்போ ஒரே ஒரு ரெசிடியூ மட்டும்தான் இருக்குது, -1/9. ஸோ எதுவுமே கட் பண்ண முடியாது. எதாவது கட் பண்ண முடியுமானா எது கட் பண்ண முடியாது. ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்கும்? -2πi/9 இருக்கும். -2πi/9. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள்,
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.